அனைவருக்கும் வணக்கம். இப்போ கூகுள் சர்ச்சு இல்லை ஏஐயில் போய் நம்ம கேட்கும்போது இப்படி ஒரு டிசீஸோ ஒரு இதுவோ ஹெல்த் ரிலேட்டட் அட்வைஸோ நம்ம கேட்கும்போது அது அட்வைஸ் மட்டும் கொடுக்குறதில்ல, அதோட சேர்த்து ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அது போங்க, இது போங்கன்னு அடிஷ்னல்லாம் சொல்லும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலோட பிளாகு, அவங்க ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் அவங்க பிளாகு அது இதுன்னு நிறைய கண்டென்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆன்லைனில். ஸோ அதில் போய் பார்த்தா கடைசியில் அதுவும் வந்து ஒரு ஏஐ தான் எழுதியிருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு விஷியஸ் சைக்கிளாக இருக்குல்ல. ஏஐ கிட்ட ஹாஸ்பிட்டல் சொல்லுது, ஹாஸ்பிட்டல் பார்த்தா ஏஐ யூஸ் பண்ணி எழுதுறாங்க. ஸோ இது விஷியஸ் சைக்கிளாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கென் ஆர்டிக்கிளோட பேர் வந்து ஏஐ சைட்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஹெல்த் அட்வைஸ் பட் த ஹாஸ்பிட்டல் யூசஸ் ஏஐ டு ரைட் த ஆக்சுவல் அட்வைஸ் அண்ட் போத் ஆர் ராங். ஓகே, ஸோ வெல்கம் டு பிஸ்பேட்ஸ் தமிழ். இது 5 minutes ஷார்ட் ஆர்டிகிள்ஸ்க்கான நேரம். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து ஒரு சுகர் லெவலை வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஏஐ கிட்டே, ஏஜென்ட் கிட்டேயோ இல்லை ஏஐ கிட்டே சர்ச்லேயோ போய் கேட்குறாங்க, இப்படி டயபெட்டிஸை பற்றி கேட்குறாங்க. சரிங்களா? சுகர் லெவல் எவ்வளோ இருக்கலாம், த்ரெஷோல்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கலாம். அது வந்து 180 mg/dl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குது. ஆனால் ஆக்சுவலாக இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சொல்கிற வேல்யூ வந்து த்ரெஷோல்ட் வேல்யூ வந்து 200 mg/dl. அப்போது 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது இல்லை. 20 பாயிண்ட்ஸுங்கிறது சின்ன வேல்யூ இல்லை. சரிங்களா? 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஏஐ புல் பண்ணுறது ராங்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிறைய ஹாஸ்பிட்டலோட பிளாக்ஸு, மார்க்கெட்டிங் கண்டென்ட், எல்லா கண்டென்ட்டையும் எழுதுகிறதே ஒரு ஏஐ தான். அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலோட வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரோ கிளினிஷியனோ ஆக்சுவலாக அது எல்லாம் வந்து உட்காந்து எழுதலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காது. எல்பிபிசி அண்ட் டே இன் அண்ட் டே அவுட் ஏதாவது பிளாக் போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் மோஸ்ட்லாக ஹாஸ்பிட்டலில். நான் வந்து ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கிங் பேக்ரவுண்ட். சரிங்களா? ஸோ நான் இது நிறைய பார்த்துருக்கேன். நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும் எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷனில். சரிங்களா? ஆனால் இது எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக தான் இருப்பாங்க. மார்க்கெட்டிங்கோ இல்லை டிஜிட்டல் சம் கைண்ட் ஆஃப் பர்சன் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏஐ ஏரால வந்து அவங்க என்ன ஏஐக்கு ப்ராம்ப்ட்ஸ் கொடுப்பாங்க, அது எழுதி கொடுக்கும், லைட்டாக கிராமர் கரெக்ட் பண்ணுவாங்க, திருப்பி ஏஐக்கே பெட்டர் ப்ராம்ப்ட் கொடுப்பாங்க, அது திருப்பி கரெக்ட் பண்ணி கொடுக்கும், அதை போஸ்ட் போட்டுருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பேசிக்காக வந்து ஏஐ தான் எழுதி கொடுக்கறது தான் இங்கே போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏஐ எழுதி கொடுக்கறது நம்பகத்தன்மையாக இல்லை. அதுதான் இந்த ஆர்டிக்கிளில் வந்து பேசுகிறாங்க. நிறைய விஷயம் ஒன்றும் தப்பாக இருக்குது, இல்லை இந்தியாவுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனாக இருக்குது. வெஸ்டர்ன் நாடுகளுக்கான அவங்க ஊரில் யூஸ் பண்ணுற தரவுகளையும் அவங்க ஊரில் யூஸ் பண்ணுற அந்த த்ரெஷோல்டு வேல்யூஸும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுக்களை இந்த ஆர்டிக்கிளில் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அவங்கள விளம்பரப்படுத்திக்கணுன்னா லங் கேன்சர்லாம் இங்கே வாங்க அப்படின்லாம் சொல்லி விளம்பரப்படுத்த முடியாது. சரிங்களா? ஸோ அவங்க எப்படி விளம்பரப்படுத்துவாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டிக்கிள்ஸ், பிளாக் போஸ்ட், எஜுகேஷ்னல் கண்டென்ட், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், மக்களுக்கு விழிப்புணர்வு கண்டென்ட், அந்த மாதிரி வீடியோ, யூடியூப் வீடியோஸ், அந்த மாதிரி தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக ஏஐ யூஸ் பண்ணுறதுனால இப்போது நிறைய தரவுகள் எல்லாம் தவறான தரவுகளாக இருக்குது. இதை பற்றி பேசும்போது வந்து எந்த மாதிரி இதெல்லாம் தப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மோஸ்ட் ஆஃப் த பெரிய ஹாஸ்பிட்டலோட போஸ்ட்லேயே நிறைய தப்பு வந்திருக்கு அப்படின்னு. பெரிய ஹாஸ்பிட்டல் போஸ்ட்லேயே தப்பு வந்திருக்குன்னா அப்போ சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கிளினிக்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய தப்பான தகவல்கள் பகிர தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்ட்டிஸ், அப்போலோ, அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்லே நிறைய தப்பாக இருந்திருக்கு. ஃபார்ட்டிஸ் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு எரேஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி அப்போலோ தான் ஒன் ஆஃப் த மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதை அக்னாலேஜ் பண்ணி, ஆமாம் இது தப்பு நடந்திருக்குன்னு அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அதை வச்சு அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? மீதி பேரில் நிறைய முக்கால்வாசி பேர் வந்து இந்த மாதிரி இவங்க போய் கேட்கும் போது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒழுங்கு இல்லை, அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் இப்போது இங்கே கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி நிறைய 2-3 இந்த ஆர்டிக்கலில் 2-3 ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை கூகுள் சர்ச்லாம் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி அது எப்படி வந்து ரிசல்ட்ஸ் கொண்டு வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியான்னு ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சம் கீவேர்ட்ஸ்லாம் போட்டு தேடும் போது பார்த்திங்கன்னா 5.7 இருந்தால் நார்மல், 5.7 to 6.4 mg/dl இருந்ததுன்னா ப்ரீ டயபெட்டிஸ், அதெல்லாம் கரெக்டாக சொல்லுது. ஆனால் மொட்டையாக டயபெட்டிஸ் த்ரெஷோல்டு அப்படி அந்த மாதிரிலாம் தேடும்போது பார்த்திங்கன்னா 7 கீழே இருந்தாலே நார்மல் அப்படின்னு காமிச்சிருது. ஆனால் 7 கீழே இருந்தால் நார்மலுங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல இருக்க ஒரு த்ரெஷோல்டு. சரிங்களா? இந்தியன் ஜீனோடைப்புக்கும் யூஎஸ் ஜீனோடைப் பீப்புளுக்கும் இந்த மாதிரி இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கு வந்து 6.4ங்கிறது ஒரு டயபெட்டிஸ் தான். சரிங்களா? ஸோ அதில் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வருது. இது தப்பான தகவல்களை பகிர்கிறது. சரிங்களா? இதில் வந்து அதான் இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏஐ நிறைய இடத்துல இல்லை, முக்கியமாக இந்த ஹெல்த் கேரில் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4% தான் ஏஷியன் ரிலேட்டடாகவே இது ஏஷியன் ஸ்பெசிஃபிக்கான கரெக்டான அக்யூரேட்டான திங்ஸ்லாம் இது வந்து சொல்லுது, இன்ஃபர்மேஷன் சொல்லுது, டேட்டா சொல்லுது. ஒரு 4% தான் கரெக்டாக சொல்லுது. மீதி 96% வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி சர்ச்சஸ்லாம் வர்றதெல்லாம் ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம பார்க்குறதெல்லாம் ஒரு நம்ம ஏஷியன் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயமாக தான் இருக்குது. இதுதான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிச்சிருக்காங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூகுள் இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்டு கீழே வந்து ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ரொம்ப டைனியாக படிக்க முடியாத மாதிரி எழுத்தில் போட்டு முடிச்சிட்டாங்க. அதாவது திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷனல் பர்பஸஸ் ஒன்லி, ஃபார் மெடிக்கல் அட்வைஸ் ஆர் டயக்னோசிஸ் கன்சல்ட் ப்ரொஃபஷனல் ஏஐ ரெஸ்பான்சஸ் மே இன்க்ளூட் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் அது ஒரு கண்ணுக்கே தெரியாதமே குட்டியாக ஓரத்தில் வச்சு முடிச்சிட்டாங்க. அவங்க தப்பிச்சுக்கிறாங்க பேசிக்காக, அவங்க மேலே ப்ளேம் வந்துடக்கூடாதுன்னு. சரிங்களா. கார்டியன்னு ஒரு இது வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கூகுள் ஏஐ வந்து புல் ஆகுது அப்படிங்கிறது. சரிங்களா. அதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு படிக்கிறேன். சரிங்களா. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து ஃப்ரம் மேக்ஸ் ஹெல்த் கேர் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதில் எடுத்து பார்த்தா பேஷண்ட்டோட மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாமல் மொட்டையாக வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ரேஞ்சை வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் பேஸ் பண்ணி மாறும், இல்லை பார்த்திங்கன்னா எத்னிசிட்டி, இல்லை ஜெண்டர் மேல் ஃபீமேல் பேஸ் பண்ணி மாறும். ஸோ இதுதான் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் டிஃபைன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது. சரிங்களா. இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியதை வந்து ஒரு ஜென்ரிக்காக வந்து ஒரே இதில் மொட்டையாக சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. இந்த எக்ஸாம்பிளை கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஃபேக்சுவல் அண்ட் நாட் மிஸ்லீடிங், அதாவது நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போகும்போது இந்த மாதிரிலாம் தரவுகளெல்லாம் மாற்றுங்க அந்த மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில ப்ரெஷர் காரணங்களால் அவங்க வந்து சரி ஓகே ஒரு 20 நாள் கழிச்சு வந்து நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் திருப்பி பேக் டுவே ரீவைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நோ லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி ஏஐ பேஸ்டு யூசேஜ் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகுது, ஏஐ யூஸ் பண்ணுறது, ஏஐயில் வர டேட்டா, இது எல்லாத்தையும் ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் பைண்டிங்காக எதுவுமே இல்லை கரண்ட்டாக. சரிங்களா. யாருமே அக்கௌண்டபுளாக இல்லை. ஸோ பேசிக்காக என்ன ஒன்றா எங்கே ஒன்றா போடலாம். ஸோ அது படிக்கிற பேஷண்ட்டோட பார்வையில் இருக்குது. அவங்க கரெக்டாக வெரிஃபை பண்ணி அவங்க இது பண்ணிக்கணும். அதுக்கு தான் டாக்டர் இருக்காங்க, டாக்டரை போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் நிறைய இந்தியாவில் ஒரு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த இடத்துல வந்து ஏஐ கண்ணாப்பின்னான்னு நம்ம யூஸ் பண்ணி அதை நம்பி இருக்கும் போது அது ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்லேயே வர பிளாக்ஸை நம்ம படித்து அது உண்மைங்கிறத நம்புவோம். ஆனால் அதில் தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதுவே ஏஐ யூஸ் பண்ணி தான் எழுதுறாங்கிற பட்சத்தில் அது ரெகுலேட் பண்ண ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணும். ஆனால் அந்த ரெகுலேட்டரி பாடியை நோக்கி நம்ம இப்போதைக்கு போகல. இந்த சென்ஸ் அது அந்த நிலைமைக்கு இன்னும் வரலை. இன்னும் நம்ம அது ஃபார் அவேல இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி பாடிலாம் போட்டு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும்ங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் பேசுகிறாங்க. சரிங்களா. ஸோ பேசிக்காக வெரிஃபிகேஷன் லேயர் ஃபார் ஏஐங்கிறது வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னும் வரலை. ஏஐயில் இருக்கிறது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுற ஒரு லேயர் மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொல்லியும் இதில் பேசுகிறாங்க. அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டிங்கிறது எவ்ரிபடி ஷுட் ஷேர். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து பகிரும் போது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அந்த ஸ்பெசிஃபிக் ஏஐ கம்பெனியாக இருக்கட்டும், டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை ரெகுலேட்டராக இருக்கட்டும், நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் மாதிரி. ஸோ இந்த அனைத்து ஏஜென்சிகளுமே, அனைத்து நிறுவனங்களுமே, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷனை பகிரணும். இப்போதைக்கு அதுதான் இப்போதைக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை பாட்காஸ்ட். Please like, share and subscribe to my channel BizBytes Tamil. நன்றி.